எதிர்பார்த்த அளவு கேப்டன் மில்லர் போகலை அப்படிங்கிறது தான் ஒரு துரதிர்ஷ்டவசமான செய்தின்னு சொல்லலாம். ஸோ தனுஷை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கலைஞன், மிகப்பெரிய நடிகன், இயக்கம், தயாரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே வந்துட்டு ஒரு வெற்றியை கண்ட ஒரு நடிகன் அப்படின்னு சொல்லலாம். 50வது படத்தை வந்துட்டு சன் பிக்சர்ஸுக்காக அவர் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு ஸ்கிரிப்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா செல்வராகவன் பண்ணுற மாதிரியும் தனுஷ் வந்துட்டு டைரக்ஷன் பண்ணுற மாதிரியும் ஒரு டாக் ஒன்று போய்கிட்டு இருந்துச்சு. பட் ஸ்கிரிப்டும் கூட வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் தான் பண்ணுறாரு டைரக்ஷனோட சேர்த்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய நடிகர்கள் கும்பலே வந்துட்டு இந்த படத்தில் இருக்கும். இந்த படம் வந்து ஒரு பேன் இண்டியன் ரிலீஸாக இருக்கும், மல்டிபிள் லாங்குவேஜில் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குது. சன் பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் போன வருஷத்தில் மிகப்பெரிய வெற்றி படம் ஒன்று பண்ணாங்க, ஜெயிலர். மாமனாரை வச்சு பண்ணாங்க. இப்போ மர்மவனை வச்சு மினிமம் ஒரு பெரிய தொகையை வந்துட்டு இந்த படத்துக்குள்ள சம்பாதிக்கணும் அப்படிங்கிறோட ஒரு நோக்கத்தோட இந்த படத்தை பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு என்ன டைட்டில், இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் என்ன அப்படிங்கிற மாதிரியான தகவல் இன்றைக்கி 6 மணிக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது பார்க்கலாம் பொறுத்திருந்து.